வெல்கம் டு வெட்டி பாஸ் டே 52 ஓட ரிவ்யூ உங்களை பார்க்கறது ரொம்ப சந்தோஷம். பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் அண்ட் மை டியர் படிஸுக்கு ஹாய் ஃப்ரம் பாலா. எனக்கு தெரிஞ்சு இந்த சீசனை சீக்கிரத்தில் விரைவில் நிறுத்துவதற்கான எல்லா வேலைகளும் நடந்து கொண்டிருக்கிறது அப்படின்றது தான் எனக்கு கிடைச்சிருக்கிற தகவல். என்ன தகவல் அது? உண்மையாகவே நிறுத்த போகிறாங்களா அப்படிங்கிறத தெளிவாக சொல்கிறேன். நிறுத்துவதற்கான வேலைகளை பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்னு நான் சொன்னது யாரு அப்படின்னா இந்த ஷோவை நடத்துகிற டைரக்ஷன் டீமையோ இல்லை இந்த ஷோவை நடத்திட்டு இருக்கிற ஹோஸ்டையோ இல்லை ப்ரொடக்ஷன் டீமையோ கண்டெஸ்டன்ட்ட சொல்றேன். அந்த ஷோவை நிறுத்துவதற்கான எல்லா வேலைகளையும் அவங்க பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ நான் கண்டென்ட் கொடுக்க மாட்டேன், சண்டை போடாதீங்கன்னு சொன்னால் நான் சண்டையே போட மாட்டேன், கொஞ்சம் கேள்வி கேளுங்க அப்படின்னு சொன்னால் எதிர்த்து கேள்வி கேட்டு மண்டையை உடைக்கிற ரேஞ்சுக்கு போயிடுவேன். ஸோ நான் 2 எக்ஸ்ட்ரீமாக இருப்பேன். நான் ஒன்று பிளாக் இல்லை ஒயிட் கிரேன்ற ஒரு பேச்சே என்கிட்ட கிடையாது அப்படின்ற மாதிரி வெறுப்பேற்றுவதன் உச்சத்துக்கு போய்கிட்டு இருக்காங்க. அதாவது இந்த ப்ரொடக்ஷன் டீமுக்கும் டிரெக்ஷன் டீமுக்கும் எவ்வளவு பொறுமை இருக்குது அப்படின்றத சோதிக்கிறது தான் பிக் பாஸ் கேம்னு நினச்சிட்டு உள்ளே உட்காந்துட்டு இருக்காங்க ஒரு 14-15 பேர். அதுதான் ரொம்ப வருத்தமாக இருக்குது. ஐயே அது கேம் கிடையாதா, நீங்கள் உள்ளுக்குள்ளே சேர்ந்து ஒரு கேம் ஆடணும், அதுதான் கேமு அப்படின்னா வாங்கண்ணே, நீங்கள் சும்மா ஏதாவது பொய்யா பேசிக்கிருக்கீங்க, எங்களுக்கு தெரியாதா, நாங்கள் எதுவுமே பண்ணாமல் சும்மா இருந்தால் எவ்வளவு நாள் இவங்கெல்லாம் வெறுப்பாகாமல் வெளியே உட்காந்துட்டு இருக்காங்க. ஒரு நாளும் நம்மளுடைய கடுப்புகளை தாண்டி இவங்க இன்னொரு நாள் நம்மளை உள்ள வச்சிருக்காங்களான்றதானே கேமு அப்படின்னு சொல்லி பல பேர் உள்ள புரிஞ்சுட்டு உட்காந்துட்டு இருக்காங்க. ஸோ அந்த வகையில் இன்னைக்கு நடந்துட்டு இருக்கிற இந்த டே 52ல ஸ்கூல் டாஸ்க் போய்கிட்டு இருக்குது. அதுவும் ரெசிடென்ஷியல் ஸ்கூல். அதுக்கு என்ன சொல்லுவாங்க, விடுதியுள்ள பள்ளியா தெரியல. தமிழ்ல ரெசிடென்சியல் ஸ்கூலுக்கு என்னன்னு எனக்கு தெரியலங்க. விடுதி தங்கும் விடுதி கொண்ட பள்ளி மாதிரி வச்சுக்கோங்களேன், ஏதோ ஒண்ணு இது இருக்கு. அப்ப இந்த ஒரு விடுதி ரேஞ்சில் இருக்கக்கூடிய இந்த பள்ளியில என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணணும் பண்ணக்கூடாதுன்றதான் தாண்டி எல்லாமே அவங்க கிரியேட்டிவிட்டியில உள்ள ஒளிஞ்சிக்கிட்டு இருக்குது. இங்க கொஞ்சம் கிரியேட்டிவா போகலாம், அப்படி பண்ணலாம். அட் எண்ட் ஆஃப் த டே இன்ட்ரெஸ்டிங்கா எடுத்துட்டு போகணும் உங்க ரோலுங்கிறது தான். நீங்க இதெல்லாம் பண்ணுவீங்க, அதெல்லாம் பண்ணுவீங்க, உங்களுடைய கேரக்டர் இப்படி அப்படின்னா கேரக்டர் டெஃபினிஷன் கொடுக்கல இந்த டாஸ்க்ல. ஹோட்டல் டாஸ்க் மாதிரியோ இல்லை வேற எது மாதிரியோ அந்த மாதிரிலாம் கொடுக்கல. அப்படி இருக்கும்போது என்னோட ரோல் இதுதான் அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா அந்த ரோல்ல நான் என்ன வேணா பிளே பண்ணலாம்னு இருக்கு. இங்க என்ன நடக்குது அப்படின்னா, ஒரு சைடு வியானா, எஃப்ஜே, அப்புறம் அரோரா, இவங்களை போன்ற ஆட்கள்லாம் இந்த ஒளிச்சு வச்சு விளையாடுறாங்க. எஃப்ஜே சுபிக்ஷாவோட ஐடி கார்டை ஒளிச்சு வச்சு விளையாடி இருக்காரு. வியானா நம்ம ப்ரொஃபஸருடைய ஷூஸை ஒளிச்சு வச்சு விளையாடி இருக்காங்க. அப்புறம் அரோரா நம்மளோட சபரியோட வாழைப்பழத்தை ஒளிச்சு வச்சு விளையாடி இருக்காங்க. சபரி சாப்பிடுவதற்காக எடுத்து வச்சிருந்த வாழைப்பழத்தை. அடுத்ததா பாத்தீங்க அப்படின்னா நம்ம பிரின்சிபலாக இருக்கக்கூடிய பிரஜின் அவர்களுடைய பேண்டையே ஒளிச்சு வச்சுட்டாங்க. அவர் லுங்கி கட்டிக்கிட்டு ஸ்கூலுக்கு வந்திருக்காரு. இப்ப இதுல இவரை தவிர்த்து மிச்சம் 3 பேரும் அழுதுட்டாங்க. எனக்கு ஒரு ஐடி கார்டு, அந்த ஐடி கார்டுல ஏன் மூஞ்சி அப்படின்னு ஒரு அழுக. இன்னொரு பக்கம் பாத்தீங்க அப்படின்னா, எனக்கு நான் அவனே எவ்வளவு நம்பினே தெரியுமா, எனக்கு அவ்வளவு முதுகு வலி வச்சுனா எப்படி நடக்கிறது, 2 ஷூவும் ஒரே மாதிரி இருக்கணும், ப்ரொஃபசர் அழுகுறாரு. இன்னொருத்தனா, நான் மாத்திரை போடுறதுக்காக வச்சிருந்தேன், மாத்திரை போடணும் அப்படின்னு ஒருத்தர். அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு அவரே பார்த்துட்டு எனக்கு புரியுது அரோரா, எனக்கு நான் கொஞ்சம் தெரியாம பண்ணிட்டேன், சாரி. ஸோ இங்க ஸ்போர்ட்டிவா எடுத்துக்கிறதுக்கும் யாரும் ரெடியா இல்லை. இவங்களும் சேட்டைகளை நான் வேற என்னதான் பண்றதுன்ற ஒரு விஷயத்துக்குள்ள போயிடுறாங்க. அப்போ இதை தாண்டி பார்த்தீங்க அப்படின்னா, பார்வதியுடைய முடிய வெட்டி அவங்கள வெறுப்பேற்றுற மாதிரி ஒரு பிராங்க் அவங்கெல்லாம் சேர்ந்து ஸ்டூடெண்ட்ஸ்லாம் சேர்ந்து ரெசிடென்சியல் ஸ்கூல்ல வார்டனுடைய முடிய வெட்டுற மாதிரி ஒரு பிராங்க் பண்றாங்க. அந்த பிராங்குக்கு ஏமாந்தும் போயிடுறாங்க நம்ம விஜய் பார்வதிங்கிறது இன்னொரு ஒரு ஜோக்கு. இவங்கெல்லாம் ஏங்க அது உங்க முடி, அவங்களும் தெளிவா அது ஏன் முடிதானு நான் பார்க்கணும், காட்டுங்கன்றாங்க. இவங்க காட்டாமையே மறைச்சு வச்சு விளையாடி ஆளுக்கு சேர்ந்து வெறுப்பேற்றி கடைசியில ஓரளவுக்கு பார்வதி அப்செட் ஆகி போய் உட்காந்துருந்தாலுமே கூட, அட போங்கடா இது பிராங்கா அப்படின்னு சொல்லி அப்புறம் வந்துட்டாங்க. அது வரைக்கும் அவங்களுடைய ஸ்போர்ட்டிவ்னஸ் நம்ம பாராட்டலாம். ஓகே ரைட், பாரு இந்த இடத்துல தேவையில்லாத சீன் ஆக்காம போனதே மிகப்பெரிய விஷயம் நம்ம சொல்லலாம். அது ஒரு பெரிய ஷாக்னு வச்சுப்போமே, அது அடுத்த விஷயம். அப்ப இந்த ஷாக்கை பாரு கொடுத்து கொஞ்ச நேரத்திலே பாத்தீங்க அப்படின்னா இவங்கெல்லாம் அழுகாட்சி சீனை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஒவ்வொருத்தங்களுமே. இப்படித்தான் போய்கிட்டு இருக்குது இந்த டாஸ்க் இது வரைக்கும். இதுல மிக முக்கியமான விஷயங்கள் நம்ம பார்க்கக்கூடிய மேட்டர்ஸ் அப்படின்னு நீங்க எடுத்து பாத்தீங்க அப்படின்னா, முதல்ல இந்த கம்ப்ளைண்ட் வைக்கிறாங்க இல்லையா, இந்த கம்ப்ளைண்ட் வைக்கிறவங்க எல்லாம் இந்த டாஸ்க்ல இருக்கிற இந்த கேரக்டராக கம்ப்ளைண்ட் வைக்கிறாங்களா, இல்ல பர்சனலா அவங்க ஹர்ட் ஆயிட்டு கம்ப்ளைண்ட் வைக்கிறாங்களாங்கிறது தான் இங்க கேள்வி. இப்ப ப்ரொஃபசர் எனக்கு முதுகு வலின்றாரு. கொஞ்ச நேரம் கழிச்சு பாத்தீங்கன்னா தர்மலிங்கம்ன்ற கேரக்டர்ல இருக்கிற அந்த கேரக்டருக்கு முதுகு வலின்றாரு.
அப்ப முதுகுவலின்றது இவர் கிரியேட் பண்ணாரா? நிஜமாவே அழுதாரா? தெரியல. எனக்கு ஒரு கிளாரிட்டி எனக்கு அதுல இப்ப இல்ல. கம்ருதீன் மேல ஒரு கம்ப்ளைண்ட் வந்துச்சு. எஃப்ஜே மேல ஒரு கம்ப்ளைண்ட் வந்துச்சு. 2 பேருமே அவங்களோட ஜோடியோட போயி ஆக்சுவலா இந்த கேம்ல இந்த வீட்டுக்குள்ள இருக்கிற ஜோடிகள் இருக்குல்ல, கம்ருதீனுக்கு விஜய் பார்வதியும், எஃப்ஜேக்கு நம்ம வியானாவும், அவங்க கூட போய் இவங்க கால அமுக்கி விட்டாங்க, கை அமுக்கி விட்டாங்க, கடலை போட்டுருந்தாங்க ராத்திரி எல்லாம் சொல்லி ஏதோ ஒரு கம்ப்ளைண்ட். வார்டனுக்கு ஸ்டூடெண்டோட என்ன வேலை? ஸ்டூடெண்ட்டுக்கு அசிஸ்டன்ட் வார்டனோட என்ன வேலை? இந்த மாதிரி சில கேள்விகள்லாம் வந்துச்சு. அது ஒண்ணும் பெரிய விஷயமா அதுக்கப்புறம் பார்க்கப்படல. மற்ற விஷயங்கள் தான் வந்து பார்க்கப்பட்டுச்சு. அப்போ இது ஓவராலா பார்க்கும்போது கடைசில இது எங்க போய் முடிய போகுது? யார் யாருக்கு இது எந்தெந்த மாரிலாம் வருங்கிறத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். மத்தபடி வந்து என்ன பொறுத்தவரைக்கும் இவங்க இதுல வந்து பெருசா கன்டென்ட் குடுக்குற மாரியே தெரியல. ரொம்ப மொக்க. இன்னைக்கு டேவே பார்த்தீங்கன்னா, ஓவராலா என்னடா சொல்ல வர்றீங்க? ஒரு ஸ்கூல் டாஸ்க்க உங்களால இன்ட்ரஸ்டிங்காவே பண்ண முடியாதாடா? இப்படித்தான் பண்ணுவீங்களாடான்ற மாரி இருந்துச்சு. ஒரு ஹைஸ் அண்ட் லோஸ் ஒண்ணுமே இல்ல. இவங்க என்ன ட்ரை பண்ணாலுமே அது உட்கார மாட்டேங்குது நமக்கு ஒரு கன்டென்ட்டா. இவங்க ஏதோ பண்ணணுமேன்னு பண்றானுங்க போல அப்படின்னு தோணுது. இல்ல அப்படின்னா வந்துட்டு என்னடா பண்ண தெரியாம பண்றானுங்கன்னு தோணுது. ஆனா ஏய் நல்லா பண்றானுங்களே அப்படின்னு நமக்கு தோணவே மாட்டேங்குது. இன்னொரு சூப்பரான வீடியோல நான் உங்கள வந்து பார்க்குறேன். நாளைக்கு டே 53ல பிரியா அண்ட் நானும் 2 பேரும் வந்து உட்கார்ந்து உங்கள்ட்ட பேச போறோம். அதுவரை விடைபெறுவது உங்கள் பலா. ஓகே பாய்.